கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதத்திலே 6ஆம் தேதியாகிய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 6 என்பது நிறைவின் அடையாளம், அற்புதங்களின் அடையாளம். காணோர் கல்யாண வீட்டிலே காலியாக இருந்த 6 கற்றாடைகளை தண்ணீரால் நிரப்பச் சொல்லி விருந்து வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்து களிப்பை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 71வது சங்கீதம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெற்றி லட்சியடைந்தபடியினால் நாள்தோறும் என் நாவு உமன் நீதியை கொண்டாடும். பிரியமானவர்களே, நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். நம்முடைய இதயம் துதியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. சபையாய் கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சொல்ல முடியாத மகிழ்ச்சியினால் நாம் நிரம்பி இருக்கிறோம். ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவரை பாடி ஆராதிப்பது எத்தனை இனிமை, எத்தனை இனிமை, எத்தனை இனிமை. ஆம், நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் விசுவாசத்தின் அடிப்படையிலிருந்து வெளிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் தாவீதைப் போலவே மகிழ்ந்து களிகூறுகிறோம். காரணம், நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது கர்த்தரை துதிக்கும் பொழுது என் நாவு உமது நீதியை கொண்டாடும் என்று சொல்லுகிறார். தாவீது எப்போதாவது தனக்கு பிரியமான நேரத்திலே கர்த்தரை துதிக்கிறவர் அல்ல. நாள்தோறும் அவர் கர்த்தரை துதித்து போற்றி புகழ்ந்து பாடக்கூடியவராயிருக்கிறார். நாம் நாள்தோறும் கர்த்தருடைய துதியை சொல்லி வர வேண்டும். அவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய நீதியை அனுபவிக்கணும். தேவனுடைய நீதி மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான தாக்கத்தை உண்டாக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகள் நீதியும் சத்தியமும் ஆனவை. இன்றைக்கு சபையாய் கூடி கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது நீதி நிறைந்த அந்த வார்த்தைகளை, அபிஷேகம் நிறைந்த அந்த வார்த்தைகளை நம் முழு இதயத்தோடும் வரவேற்று நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே பட்சபாதம் கிடையவே கிடையாது. நம் ஒவ்வொருவரையும் தேவன் நீதியாக விசாரிக்கிறாங்க, நியாயத்தோடு விசாரிக்கிறாங்க. இதுதான் தேவனுடைய சுபாவம். தேவன் நமக்கு கிருபை நிறைந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம், ஆமேன் அப்படின்னு இருக்கு. அதனால் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே
தேவன் உண்மையுள்ளவர், அவர் வல்லவர். தேவனுடைய வார்த்தைகளும் நீதியும் உண்மையுமாக இருக்கு. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவுடைய நீதியை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறார். தம்முடைய நீதியினாலே தான் தேவன் நம்ம ஆளுகை செய்கிறார், நம்முடைய சுயநீதியினாலே அல்ல. நம்முடைய சுயநீதியெல்லாம் கந்த துணி போல அழுக்கான கிழிஞ்சு போன நஞ்சு போன துணி மாதிரி தான் இருக்குது. நம்முடைய நீதியினால் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ நீதி தான் நம்மளை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, தேவனுடைய நீதியை நாம் ஒரு பொழுதும் மறந்து போயிடக்கூடாது. தேவனுடைய நீதியை நம்மளால் எண்ணவும் முடியாது. தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்காமல், கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற செய்யப்போகிற எல்லா விதமான நன்மைகளுக்காகவுமே நாம் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருடைய நீதியும் கர்த்தருடைய ரட்சிப்பும் எண்ணில் அடங்காதவைகளாக இருக்கு. நாம் தினசரி அதை நினைவு கூறணும். தேவனே, உம்முடைய நீதி மகா உன்னதமானது, பரிதான காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்க. தேவனே, உங்களுக்கு நிகரானவங்க யார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை போற்றி புகழணும். தேவனுடைய நீதி உன்னதமானது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் எனக்கு இதுவரைக்கும் பெரிதான காரியங்களை செய்தார், இனிமேலும் பெரிதான காரியங்களை செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, தேவனே உமக்கு நிகரானவர் யார் அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும். வானத்திலும் பூமியிலும் தேவனுக்கு நிகரானவர்கள் ஒருவருமே இல்லை. தேவ தூதர்களா, ராஜ்யங்களா, ராஜாக்களா, எதுவுமே நம்முடைய உன்னதமான தேவனுக்கு நிகராக கிடையவே கிடையாது. தேவன் மாத்திரம்தான் சர்வ வல்லமையுள்ளவர். அதற்காக அவரை பாடி போற்றி புகழணும். தேவன் மாத்திரமே உன்னதர், அதற்காக அவரை போற்றி புகழணும். தேவனுக்கு இணையாக யாரும் கிடையாது, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டு அதை வார்த்தைகளை அறிக்கை செய்து கர்த்தரை துதிக்கணும். நாம் ஆராதிக்கிறவர் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் தேவனுடைய சமூகத்தில் குறைவுள்ளதாக காணப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தியத்தை நாம் துதிக்கணும். ஆமாம், தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே தானே நமக்கு அறியப்படுறாரு. கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கலன்னு சொன்னாக்க நம்மால் கர்த்தருடைய சுபாவத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அவருடைய குணங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. தேவன் தம்மை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு மாத்திரம்தான் நம்மால் அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். கர்த்தரோ தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக மாத்திரம்தான் தன்னை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை அற்புதங்களால், அடையாளங்களால் உறுதி பண்ணுவார். நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர். அவர் தம்மை நமக்கு பரிசுத்தராகத்தான் வெளிப்படுத்துகிறாரு. அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டு, அந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். அவரை துதிக்கிற நாம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்படின்னு பயபக்தியோடு நாம் சொல்லணும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் அப்படின்னு சொல்லணும். ஃபாதர் ரொம்ப அழகாக அந்த பாட்டை நமக்கு டியூன் போட்டு பாடி கொடுத்துருக்குறாங்க.
நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கும்போது நம்முடைய நாவினால் துதிச்சா பத்தாது, உதடுகளால் துதிச்சா பத்தாது, வாயினால் மாத்திரம் துதிச்சா பத்தாது. நம்முடைய இருதயம் கர்த்தரை துதிக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே கம்பீரித்து மகிழணும். இதுதான் கர்த்தரை துதிக்கக்கூடிய மெய்யான துதி. நம்முடைய இதயத்தில் துதி இல்லாமல் உதடுகளில் மாத்திரம் துதிச்சா அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய உதடுகளால் துதிக்கும் பொழுது நம்முடைய இதயமும் சேர்ந்து துதிக்கணும். நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் ஏகோபித்து கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆவியோடையும் உண்மையோடையும் தொழுது கொள்ளணும். இதுதான் உண்மையான ஆராதனை. தேவனுடைய நீதியை நாம் இன்றைக்கு கொண்டாடுவோமா? யாரெல்லாம் கர்த்தருக்கும் நமக்கும் பொல்லாப்பு தேடுறாங்களோ அவங்கெல்லாம் வெற்றி லட்சியம் அடைந்து போவாங்க. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனை தாவீது 6 காரியங்களை சொல்கிறாரு. நான் வீணையை கொண்டு உம்மை துதிப்பேன் அப்படிங்கிறாரு. உம்முடைய சத்தியத்தை துதிப்பேங்கிறாரு. சுரமண்டலத்தை கொண்டு உம்மை துதிப்பேங்கிறாரு. என் உதடுகள் நான் பாடும்போது மகிழுங்கிறாரு. நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து பாடுங்கிறாரு. நாள்தோறும் என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கொண்டாடுங்கிறாரு. நம்முடைய ஆராதனையும் இப்படியே இருக்கட்டும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த பரிசுத்த சபை கூடக்கூடிய நாளிலே யாரெல்லாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து நம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களோ, முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்கிறாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களை தேவைகளை சந்தியும், வியாதிகளை மாற்றும், கடன் பிரச்சனைகள் தீரட்டும். ஆண்டவரை எந்தெந்த வீடெல்லாம் அடமானத்தில் காணப்படுகிறதோ அது மீட்டுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும். திருமண தடைகள் நீங்கட்டும். திருமணத்துக்கு தேவையான எல்லா பொன் தேவைகள், பொருள் தேவைகள், பணத்தொழில் தேவைகளை கர்த்தர் சந்தியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயண பாதுகாப்பை கட்டளையிடும். கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். நீடித்த நாட்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடும். ஆண்டவரை வியாதியை விலக்கும். இயேசு ராஜாவின் நிலநாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன் ஆமேன்.